துபாயிலிருந்து சென்னைக்கு 326 பயணிகளுடன் தரையிறங்க வந்த விமானத்தின் மீது மர்மமான முறையில் லேசர் லைட் ஒளி ஒன்று அடிக்கப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. துபாயிலிருந்து சென்னைக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் 326 பயணிகளுடன் நேற்று இரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது. சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக விமானம் பறக்கும் உயரத்தை படிப்படியாக குறைத்து தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. அப்போது சென்னை பரங்கிமலை பகுதியிலிருந்து பச்சை நிறத்தில் சக்தி வாய்ந்த லேசர் லைட் ஒளி விமானத்தின் மீது பீச்சடிக்கப்பட்டது. இதனால் விமானி சற்று நிலை குலைந்தாலும் அடுத்த சில வினாடிகளில் தன்னை சுதாரித்துக் கொண்டு தாழ்வாக பறந்து கொண்டிருந்த விமானத்தை மேலும் உயரத்தில் பறக்க செய்தார். அதோடு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கும் அவசரமாக தகவல் தெரிவித்து விமானம் தரையிறங்கும் போது அதற்கு இடையூறு செய்வது போல் லேசர் லைட் ஒளி விமானத்தின் மீது பீச்சடிக்கப்படுகிறது என்று புகார் செய்தார். இதையடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமான பாதுகாப்பு பிரிவான பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி மற்றும் சென்னை விமான நிலைய போலீசுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதோடு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் உள்ள ரேடார் கருவியினால் அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சில வினாடிகளில் அந்த ஒளி நின்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறங்கியது. அதன் பின்பு தரையிறங்க வந்த விமானங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து தரையிறங்கின. ஆனாலும் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதோடு இது பற்றி சென்னை பரங்கிமலை, நந்தம்பாக்கம், கிண்டி காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதேபோல் விமானங்கள் மீது லேசர் லைட்டுகள் அடிக்கும் சம்பவங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடர்ச்சியாக அடிக்கடி நடந்தன. அப்போது இந்திய விமான நிலைய ஆணையம் இது குறித்து ட்விட்டரில் எச்சரிக்கை விடுத்ததோடு விமானம் போக்குவரத்திற்கு இடையூறு செய்வர் குறித்து தகவல் தெரிந்தால் அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தும்படி வேண்டுகோள் விடுத்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலைய போலீசாரும் தனிப்படை அமைத்து சென்னை பழவந்தாங்கல் மற்றும் பரங்கிமலை பகுதியிலிருந்து வட மாநில கட்டிட தொழிலாளர்கள் 3 பேரை பிடித்துக் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வட மாநில தொழிலாளர்கள் நாங்கள் விளையாட்டாக அடித்தோம் என்று கூறி மன்னிப்பு கேட்டனர். அவர்களிடமிருந்து லேசர் லைட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் கடுமையாக எச்சரித்து அனுப்பினர். அதன் பிறகு இதுபோன்ற விமானங்களில் லேசர் லைட்டுகள் அடிக்கும் சம்பவங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை விமான நிலையத்தில் நடக்காமல் இருந்தது. இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் அதேபோல் ஒரு சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் நடந்திருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.